helping YouTubers, help to helpless, help to poor people, உதவி யூடியூபர்ஸ், ஹெல்ப் யூடியூபர்ஸ் அப்படின்றவங்க ஜாழ்ப்பாணத்தில் பிறந்து புலம்பெயர்ந்த உறவுகளாக இருக்கிற பல உறவுகளை, முக்கியமாக கல்யாணமான பெண்களை அவங்க ஒரு கேவலப்படுத்துகிற விதமா, அசிங்கப்படுத்துகிற விதமா பல விடயங்கள் ஒரு பக்கம் பண்ணதா இருக்கட்டும், பல குடும்பத்துக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தினதா இருக்கட்டும், நம்பி மகன் அப்படின்னு சொன்னதுக்கு அவங்களோட வீட்டில் இருக்கிற பெண்களை பேச வச்சதுக்கு இந்த காவாலிகள், நாங்கள் காவாலிகள் அப்படின்னு அவங்களுக்கே இவங்களுடைய அந்த காவாலித்தனத்தை படிப்பிச்சதா இருக்கட்டும், காசு ஏழைகளுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு போட்டு பல கோடிகளை சுருட்டினதா இருக்கட்டும், இப்ப வரைக்கும் கொடுக்காம வச்சிருக்கிறதா இருக்கட்டும், பல பித்தலாட்டங்கள், தன்னோட சொந்தங்கள் கஷ்டப்படுது அப்படின்னு போய் சொன்னது, குடிச்ச வீட்டில் இருக்கேன் அப்படின்னு சொன்னது, பொய் வீடியோக்கள் கண்ணு தெரியாம போச்சு, அப்ப அங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கான், அப்பனோட செலவுக்கு இவ்வளவு தேவை, எங்கிட்ட காசு இல்ல, அங்க யூடியூப் வருமானமே குறைஞ்சது 30 லட்சம், கூட இருக்கிற அடியாட்களுக்கு, கூட வார அடியாட்களுக்கு 4 லட்சம் சம்பளம், இல்லன்னா எவன்டா இப்படி கூட வருவான், இல்ல எவன்டா குடும்பம் தான் இப்படி விட்டுட்டு இருக்கும். நல்ல எல்லா ஹெல்பிங் யூடியூபர்ஸையும் பாருங்க, கூட வாட்ட சாட்டமான பசங்களை வச்சிருப்பானுங்க, அதுக்கும் ரீசன் இருக்கு சரிங்களா. இந்த உலகத்தில் இருக்க ஹெல்பிங் யூடியூபர்ஸ் பாத்தீங்கன்னா இது ஒரு டெக்னிக்கா வச்சிருக்காங்க. ஒருத்தன் இருந்து ஒருத்தன் எடுக்கிறது, அம்மான்னு சொல்லி மயக்கிறது, அப்படி மயக்கி காசுல வாங்குறது, பல மகான்களோட பிறந்த நாளுக்கே இல்லாத அளவுக்கு இந்த காவாலிகளோட பிறந்த நாளுக்கு அவ்வளவு சோடிப்பு, ஒரு பைசா செலவில்லாம இதுகளை சோடிக்கிற ஒரு கூட்டம். அந்த கூட்டம் யாரு, ஏன் சோடிக்குது, ஏன் அவ்வளவு தூரம் காசுகள் அனுப்புது, கேக்குகள் அனுப்புது, ஐபோனு லேப்டாப் கிஃப்ட்களை கொடுக்குது, இதுகளுக்கு மட்டும் இல்லாம இதுகளோட சொந்த பந்தங்களுக்கு ஏன் கொடுக்குது? திங்க் பண்ணுங்க மக்களே. அப்படி மயக்கிறது, அப்படி நிறைய சொல்ல முடியாத விடயங்களை இந்த ஹெல்பிங் யூடியூபர்ஸ் என்ற உலகம் ஃபுல்லா இருக்கிற காவாலிகள் பல பித்தலாட்டங்களை 95% இந்த ஹெல்பிங் யூடியூபர்ஸ் இருக்கிறவங்க இப்படியான பித்தலாட்டங்கள் தான் பண்ணி கொண்டிருக்காங்க. இப்ப உலகம் ஃபுல்லாவே இந்த விடயம் போட்டுடைக்கப்பட்டிருக்கு. முக்கியமா நம்மளுடைய ஜாழ்ப்பாணத்துல பிறந்து இப்ப புலம்பெயர்ந்த உறவுகளா இருப்பவங்க, பல இலக்க குணம் உடையவர்கள் பல பேர்கிட்ட, பல நாடுகள்ல இருக்க ஹெல்பிங் யூடியூபர்ஸ்கிட்ட ஏழைகளுக்கு உதவுங்க, நம்ம ஆட்களுக்கு உதவுங்க அப்படின்னு காசை கொடுத்து ஏமாந்ததா இருக்கட்டும், பல ஏமாற்றங்களை சொல்லிட்டாங்க. மாத சம்பளம் யூடியூப்ல இருந்து ஒரு 3 லட்சம் வரும்னா, ஆனா 30 லட்சம் உழைக்கிறான் அப்படின்னு எங்களுக்கு தெரியாது தம்பி அப்படின்னு சொல்றவங்க பல பேர். சரியா, கண்ணு தெரியாது அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சு என்னுடைய பட்ச்மேட், என்னுடைய சொந்தக்காரங்கள்ட்ட கிட்டத்தட்ட ஒரு 55 லட்சத்துக்கு கிட்ட நாங்களே கொடுத்துருப்போம், அப்படி ஏமாத்தி இருக்கான். இப்ப வரைக்குமே அதோட அப்டேட் இல்ல, போட்ட வீடியோக்களை எல்லாம் டெலீட் பண்ணிட்டானுங்க, கால் தெரியல கண்ணு தெரியல அப்பனுக்கு சோமில்ல அப்படின்னு இவங்களோட பித்தலாட்டங்களை இப்பதான் புரியுது தம்பிகளா அப்படின்னு இந்த உண்மைகளை பேசுறவங்களுக்கு இப்ப பல பேர், ஒரு சகோதரி 2-3 சகோதரி போட்ட வீடியோக்களும் சரி, பல பேர் இதை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்துறவங்களும் சரி, பல பேர் சொல்ற விடயங்கள் இவங்களை பத்தி எங்களுக்கு இப்பதான் புரிஞ்சுது அப்படின்னு. ஆனாலும் இன்னும் இந்த காவாலிகளை மகன்கள் என்று சொல்ற அந்த அறிவில்லாத கூட்டமும் இப்ப வரைக்கும் இருந்தோன்னு தான் இருக்கு. சரி, இப்ப இந்த வீடியோல நம்ம பார்க்க போற விடயம் என்ன அப்படின்னா, இப்ப வன்னியில பிறந்து கனடால, சுவிஸ்ல, இத்தாலியில இருக்கிற சகோதரங்கள் இந்த ஹெல்பிங் யூடியூபர்ஸை பயங்கரமா கவனிச்சிருக்காங்க. காசுகள் கூட அவங்களோட பிறந்த நாளுக்கு சோடிக்கிறதா இருக்கட்டும், இல்ல அப்படின்னா வெளிநாட்டு பயணங்களுக்கு உதவுறதா இருக்கட்டும், வெளிநாட்டு இவங்களுடைய சொந்தக்காரங்களை கூப்பிட்டு எடுக்கிறதுக்கா இருக்கட்டும், எனக்கு என்ன சொல்றேன்னு தெரியலடாப்பா, தங்குற வசதிகள் அங்க செஞ்சு கொடுத்ததா இருக்கட்டும், அப்புறம் அந்த சைட் பிசினஸ்கள் அதுக்கு உதவுறதா இருக்கட்டும், பயங்கரமான உதவிகள். பெத்த பிள்ளைக்கு இப்படி பண்ணுவாங்களான்னு தெரியல. சரி சரி, அவங்க எல்லாம் பார்த்து தான் இருப்பாங்க, எனக்கு கேவலமா இருக்குமா சரிங்களா. உங்க கூட கேள்விப்பட்டேன், உங்க கூட சொந்த பிறந்த உறவுகள் ஊர்ல கஷ்டப்படைக்குள்ள அவங்கள கவனிச்சிருந்தாலும் புண்ணியம் கிடைச்சிருக்கும். அதை விட்டுட்டு இந்த காவாலிகள் கூட இருக்கிற கேடு கட்டதுகளையும் வளர்த்து அதுகள் பண்ற கூத்துக்களும் அசிங்கங்களும் சரி. அப்ப அப்படி இருக்கக்குள்ள சரி, நம்ம மகன் தானே இவ்வளவு கொடுத்துருக்கோமே அப்படின்னு போட்டு இந்த ஹெல்பிங் யூடியூபர்ஸுக்கு, உலகெங்கும் இருக்கிற இந்த ஹெல்பிங் யூடியூபர்ஸ் சோடிச்சவர்கள் அவங்கள்ட்ட கால் பண்ணி, அப்பா இப்படி எல்லாம் போட்டு உடைக்கிறாங்க, 4-5 சகோதரிகள் உங்களை பத்தி பேரை சொல்லியே வீடியோக்களை போட்டுட்டாங்க, உன்னோட வாய்ஸ் வருது, நீ அந்த பொம்பளை பிள்ளைகிட்ட நீ அந்த வார்த்தையை பயன்படுத்திருக்க, இன்னொரு வீடியோல நீ உன் கூட இருக்கிறதுகள் எல்லாம் ஜட்டியோட நிக்குது, ஒண்ணு ஷர்ட் இல்லாம நிக்குது, என்னப்பா இது, அதுல இந்த உன்னோட மீட் பண்ண அம்மா ஒருத்தி நிக்கிறா, நீ ஷர்ட் இல்லாம நீ ஏதோ இப்படி பண்ற, இன்னொருத்த பாத்தீங்கன்னா அப்படி நிக்கிறான், இந்த வீடியோ எல்லாம் என்னடா இப்படி வருது, பல பேர் உங்களை கொள்ளையடிச்சுட்டு அப்படின்னு சொல்றானுங்க, அதை ஆதாரத்தை காமிக்கிறானுங்க,
ஒரே நேரத்துல 5-6 பேரோட கூத்தடிச்சு அப்படின்றாங்க, அம்மாக்காரையும் விட்டு வைக்கல அப்படின்றானுங்க. அப்படி நீங்க பண்ண பித்தாளாட்டங்களை எல்லாத்தையும் ஆதாரத்தோட போட்டு வைக்கிறாங்களேடாப்பா, உங்களை தான் சொல்றாங்கன்னு தெரியுது, அது பேரை சொல்லி சொல்றாங்களே, தம்பி நீ ஏன்ப்பா இதை பண்ணி பேசுறல்ல, ஒரு வீடியோ ஒன்று போடே அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஒருத்தங்க இல்ல 2 பேர்ல 3 பேர்ல எனக்கு இப்ப பல பேர் சொல்றாங்க, சரிங்களா, ஒரு 10-12 பேர்கிட்ட எனக்கு தெரிஞ்சே கேட்டிருக்காங்க. ஸோ அப்ப அதுக்கு இதுகளோட பதில், சரிங்களா, இது வந்து ஏன்னா பல பேருக்கு ஒரு இதோன்னு இருக்குமில்ல, இந்த காவாலி கூட்டம் என்னத்துக்கு வாயை மூடிக்கொண்டிருக்கு அப்படின்னு. அப்ப இந்த விடயத்தை பேசினா இன்னும் இந்த மண்டையில மூளை இல்லாதவர்களுக்கு புரிஞ்சுதுன்னா சரி, சரிங்களா, அதுக்காகத்தான் இந்த வீடியோ. நீங்க போடுற லைக் பல பேருக்கு இந்த வீடியோவை கொண்டு போய் சேர்க்க உதவும். முடிந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கேள்விகள் கருத்துக்கள் இருந்துச்சுன்னா கேளுங்க, சொல்லுங்க, சரிங்களா. இது விழிப்புணர்வு மக்களே. இந்த மாதிரியான காவாலி கூட்டம் சத்தியமா இந்த சமுதாயத்துக்கும் வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடு. இந்த காவாலிகளை பார்த்து பல பேர் ஓகே நம்ம இப்படி ஆன்டிமார்களை மயக்கணும், சரிங்களா, ஒரு 4-5 வாட்ட சாட்டமான பசங்களை வச்சுக்கிட்டு ஏழைகளோட வீடியோக்கள் எடுத்து போடுவோம், உதவி செய்வோம்னு. அப்ப ஆன்டிகளோட தொடர்பு கிடைக்கும், அவங்கள மயக்குவோம், அவங்களோட போன் நம்பர் எடுப்போம், அவங்களோட வீட்டில் இருக்க பெண்களை மயக்குவோம், வெளிநாட்டுக்கு போவோம், அங்க கூத்தடிப்போம், 3-3.5 வருஷத்துல 4 வருஷத்துல 4 மாடி 5 மாடி வீடு கட்டுவோம், ஜோரா இருப்போம், அந்த கட்டுற வீட்டுல அண்டிமார்களையும் கொண்டு வந்து கூத்தடிப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிப்பா இது வந்து ஒரு சாபக்கேடு. அதுல தமிழ் பேசுற மக்கள் யாழ்ப்பாண தமிழர்களே கொதிச்சு போயிருக்காங்க. பொதுவாக யாழ்ப்பாண தமிழர்களை பொறுத்த வரைக்கும் தமிழன் எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே அப்படின்றதுல தமிழை நேசிக்கிறவங்க தான். அப்ப அப்படிப்பட்ட உறவுகள் வந்து இந்த ஹெல்பிங் யூடியூபர்ஸ் என்ற உலகம்குள்ள இருக்கிற காவாலிகள் அதுகள் பண்ற அசிங்கங்களை அதுலயும் பல தமிழ் மக்கள் இதனால ஏமாந்து போறாங்க, அவங்களுடைய பெண்கள் ஏமாந்து போறாங்கன்னு அவங்களுடைய விழிப்புணர்வுகளை இப்ப சமுதாயத்துக்கு சொல்லி கொண்டிருக்காங்க. எந்த பயமும் இல்லாம பல சிங்க பெண்கள் போட்டு உடைக்கிறாங்க இந்த காவாலிகளை பத்தி, சரிங்களா. சோ ஓகே, அப்ப அப்படி இருக்கக்குள்ள ஃபர்ஸ்ட் இந்த மகன்கள், தம்பிகள், அண்ணாக்கள் அப்படின்னு இந்த கொண்டாடின நபர்கள்ட்ட வந்து, சரிங்களா, கொண்டாடின நபர்கள்ட்ட வந்து எழுதி கேட்டிருக்காங்க. அதாவது இவங்களுக்கு காசு கொடுத்தவங்க, இவங்களை வெளிநாடுகளுக்கு அழைத்து விருந்து கொடுத்தவங்க, இவங்களுக்கு வேண்டப்பட்டவங்களை வெளிநாட்டுக்கு எடுக்க உதவுனவங்க, வேண்டப்பட்டவங்க தங்குறதுக்கான வசதிகளை செஞ்சு கொடுத்தவங்க, அப்புறம் இவங்க சைட் பிசினஸ் பண்றதுக்கு எல்லா வசதிகளும் பண்ணி கொடுத்தவங்க அப்படின்னு பல ஒரு 3-4 வருஷத்துல பல லட்சங்கள் 50 லட்சங்களுக்கு மேல இந்த காவாலிகளுக்கு செலவழிச்சவங்க, இந்த ஹெல்பிங் யூடியூபர்ஸ் உலகம் ஃபுல்லா இருக்க காவாலிகளுக்கு செலவழிச்சவங்க நம்ம இவ்வளவு காசு செலவழிச்சிருக்கோமே என்ற உரிமையில கேட்டிருக்காங்க, சரிங்களா. அதாவது இப்படி உன்னோட பேரை சொல்லி எல்லாம் சொல்றாங்க, உன்னோட வாய்ஸ் வருது, நீ அந்த பட்டையிட்ட பேசியிருக்க, அந்த பட்டை கூட எனக்கு தெரியும், அந்த பட்டை சில பட்டையும் சொல்லுது, ஆமா அவர் அப்படித்தான் சொன்னாரு அப்படின்னு அந்த பட்டையும் வீடியோ போட்டிருக்கு, வேண்டப்பட்ட நபர்கள்ட்ட எல்லாம் இப்படி சொல்லிருக்கு, அங்க சுவிஸ்ல நாறுது, இட்டாலியில நாறுது, பிரான்ஸ்ல நாறுது, வேற சில சோசியல் மீடியால வராத போட்டோஸ் எல்லாம் வச்சிருக்காங்க, சிசிடிவில வந்திருக்குது. என்னடா அப்பா இது, சரி இப்ப நீ என்ன சொல்ற, சரி இதை பத்தி ஒரு வீடியோ போட அப்படின்னு அந்த ஆள்கிட்ட பதில் இல்லை. அதுக்கப்புறம் அந்த ஆள் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, சாப்பிட போயிட்டு வரேன் கால் எடுக்கிறேன்னா, அதுக்கப்புறம் 5 நாள் ஆச்சு அந்த ஆள் கால் எடுக்கல. பிறகு அந்த அம்மா இன்னைக்கு எடுத்துருக்குது, அது உங்கள்ட்ட பிளாக் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு. இப்படித்தான் 10-12 பேருக்கு நடக்குது, சரிங்களா. ஸோ அப்ப சில பேர் வந்து இந்த நீதிவான்கள் மாதிரி சொல்லுவானுங்க இந்த காவாலி கூட்டத்துக்கு சப்போர்ட் பண்ணி, அதாவது எது என்னன்னு தெரியாம பேச முடியாது, நாங்க பார்க்கல நீங்க பார்க்கல. அட பாவிகளா, ஒருத்தங்க சொல்றத பார்த்தா தெரியாதாடா அது பையா உண்மையாண்டு. இவனுங்களுக்காக ஒரு டைம்ல சப்போர்ட் பண்ண பல சகோதரிகளே இந்த காவாலிகளோட பித்தலாட்டங்களை போட்டு உடைக்கிறாங்கன்னா, இந்த காவாலிகள் எவ்வளவு தூரம் பெண்கள் விடயத்துல, பண மோசடி விடயத்துல, அதுவும் அம்மா வயசுல இருக்கிறவங்கள்ட்ட கூட இவங்க வந்து எவ்வளவு தூரம் கேவலமா நடந்திருக்காங்க அப்படின்றதுனாலதான் அந்த பல பெண்கள், முக்கியமா பல ஜாழ்ப்பாண பெண்கள் பொங்கி எழுந்து இப்படிப்பட்ட காவாலிகளை விட்டா இது பல பெண்களை மட்டுமில்ல பல அம்மாமார்களை நாசப்படுத்திடும், அதாவது இந்த கலாச்சாரத்தை சீர்கெடுத்திடும். அதனால விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் என்று பல பெண்களே வெளிப்படையா வந்து வீடியோக்கள் போட்டுட்டாங்க. அப்ப இந்த காவாலிகள் பண்ணத ஆதாரத்தோட ஒருத்தங்க சொல்லிக்குள்ள இந்த காவாலிகள் என்ன பண்ண முடியும், ஒண்ணுமே வந்து பண்ண முடியாது. போன் நம்பரை பிளாக் பண்ண முடியும், இல்ல அப்படின்னா அப்படியே டாபிக் டைவர்ட் பண்ற மாதிரி, இல்ல வேற யார்ட்டையாவது காசை கொடுத்து ஏதாவது பண்ண முடியுமே தவிர இந்த காவாலிகள்கிட்ட உண்மையும் இல்லை ஒண்ணுமே இல்லை. அதனால அதுகள் வந்து உண்மையை பேசும் அப்படின்னு எதிர்பார்க்கறதே தப்பு. 4 வருஷம் 5 வருஷம் ஏமாந்தது போதாதா, இனியும் வேண்டாம் ஏமாறுறீங்க. உங்களுக்கு உண்மையிலேயே உதவி செய்யணும், ஏழைகளை வளர்க்கணும் அப்படின்னா உங்களுடைய குடும்பத்திலேயே நீங்க வெளிநாட்டுல இருக்கீங்கல்ல, உள்நாட்டுல எவ்வளவோ பேர் இருப்பாங்கல்ல, உங்களோட ரத்த சொந்தங்கள், ஒன்று விட்ட சொந்தங்கள், உங்களோட பரம்பரை சொந்தங்கள் அப்படின்னு, சரியா. அப்படி காசு உங்களுக்கு மிஞ்சி போயிருக்குன்னா சரியா, அப்படியான ஏழைகளுக்கு நீங்க உங்களோட சொந்தக்காரங்க மூலம் கொண்டு போய்
கொடுங்க, இல்ல நீங்க ஊருக்கு போய்க்குள்ள நீங்க கொடுங்க, இல்ல அப்படின்னா இந்த அரசாங்கத்தின் மூலம் அதன் மூலம் வந்து பண்ணுங்க. சரி, அப்படி பண்றது எப்படின்னு தெரியலையா, ஒண்ணுமே வேணாம் சரிங்களா. நீங்க உங்களுக்கு எப்பயுமே அந்த காசு தேவைப்படும், அதுக்கு நீங்க வச்சுக்கொள்ளுங்க. இல்லாட்ட உங்களோட பிள்ளைகள் அவங்களுக்கான வச்சுக்கொள்ளுங்க. இல்லைன்னா அந்த மிருகங்கள் நிறைய அடாப்ஷன் இருக்கு, நாய்கள் நன்றியுள்ளது, மனிதனை விட நன்றியுள்ளது சரிங்களா. அப்ப அதை பராமரிக்கிறதுக்கு நிறைய காசுகள் தேவைப்படுது. வெள்ளக்காரன் அதுல நிறைய ஸ்பெண்ட் பண்றாங்க, அது புண்ணியம். நாய்களை விட்டு எடுத்து வளவுங்க, இல்ல அப்படின்னா நாய்களை வளர்க்குறவங்களுக்கு அந்த காசுகளை கொடுத்து உதவுங்க, அது புண்ணியமா இருக்கும் சரிங்களா. உங்களுக்கும் உங்களோட பரம்பரைக்குமே புண்ணியமா இருக்கும். அப்படி இல்லையா, கவர்மெண்ட்டுக்கு காசு அனுப்புங்க, அபிவிருத்திக்கு காசை அனுப்புங்க. அதை விட்டுட்டு காவாலிகளை கண்ட காவாலிகளை நம்பி போட்டு புரோக்கர்களா வச்சு போட்டு அதுகளுக்கு காசை கொடுத்து அந்த காவாலிகள் கோடீஸ்வரங்களாகி கலாச்சார சீர்கேடு நடத்துதல், அதில் இந்த பாவம் எல்லாத்தையும் வளர்த்து விடுறது நீங்க தான் சரிங்களா. தெரியாம இருக்கைக்குள்ள பண்ணது வேற. இவ்வளவு நாள் தெரிஞ்சது இல்ல, 30 லட்சம் மாத யூடியூப் வருமானம் உழைச்சிக்கிட்டு அதை ஒருத்தன் மறைச்சிருக்கான், 2 லட்சம் 3 லட்சம் அப்படின்னு சொல்லியிருக்கான். இல்ல அதே மறைச்சி போட்டு அப்பனுக்கு சுவம் இல்ல, ஆத்தாக்கு சுவம் இல்ல, கண்ணுக்கு தெரியாம போயிட்டு கோடிக்கணக்கில் வாங்கியிருக்கான். அப்ப அதுக்கப்புறம் எப்படா பண்ணீங்க அவங்க இப்படியான காவாலிகளை நம்புறீங்க? எப்படி அந்த காவாலிகளோட காணொலிகளை பாக்குறீங்க? வெக்கமா இல்லையா? சத்தியமா வெக்கமா இல்லையா? சோறுதுன்னா சரியா, நம்ம நல்ல ரத்தம் ஓடிச்சுன்னா நமக்கு கண் கூசு, அந்த காவாலிகளை பார்க்கவே கூசு. ஆனா வேற கர்மத்தை தின்னுதான் வளர்ந்தா நல்லா நம்மளும் அப்படித்தான் காவாலிகளை போல கண்ட அந்த குப்பை வேலைகள் பண்ணோம்னா அதெல்லாம் நமக்கு புதுசா இருக்காது, பழகி போனதா இருக்கு. ஏன்னா நம்மளும் ஒரு குப்பை தானே, அழுக்கு தானே, அழுக்குக்கு அழுக்கு பிடிக்கும், தூய்மைக்கு தான் அழுக்கு பிடிக்காது. அப்படி நீங்க அழுக்கா இருந்தீங்கன்னா ஓகே, அழுக்குகளை கொண்டாடுங்க, கமெண்ட் செக்ஷன்ல மகன் கொண்டாடு. கேவலமா கிடக்குடா நம்ம தமிழ் பேசுற இதுகளை வந்து கண்ட காவாலிகளை பொறுக்கிகளை இப்படி பண்ணுங்க. 5 ரூபா ஒருத்தன் எடுத்தான்னா அது பெருசா தப்பா வந்து பேசுறது. அங்க 5 கோடி 6 கோடி வந்து கொள்ளையடிச்சு போட்டு இருக்கானுங்க. ஒருத்தன் வந்து ஒரு பெண்ணை ஏமாத்திட்டான், 2 பெண்ணை ஏமாத்திட்டான் அப்படின்னு அதை பெருசா போடுறது. ஒரே நேரத்துல ஒரு 30 நாள்ல 15 நாள்ல 5 பெண்களோட சேட்டை விட்டு இருக்கான், சில்மிசம் பண்ணியிருக்கான். அது பெண்களோட சேட்டை விட்டது பட்டாம பெண்கள் அந்த பெண்களோட அம்மாமார்களையும் சில்மிசம் பண்ணியிருக்கான், சேட்டைகள் விட்டுருக்கான். இப்படியானதுகளை ஆதரிக்கிறீங்களே, உண்மையிலே தமிழர்கள் தானடா சில பேரு, தமிழர் தானடா. ஏன்னா வெள்ளக்காரனே தமிழனை வந்து மதிப்பான். ஏன்னா வெள்ளக்காரிகளே வந்து தமிழர்களை இப்ப கல்யாணம் பண்றாங்க, ஏன்னா அவங்க வந்து உண்மையா இருப்பாங்க அப்படின்னு. அப்ப அப்படி இருக்கக்குள்ள சிலது வந்து வெளிநாட்டுல இருந்துக்கிட்டு தமிழை பேசிக்கிட்டு கண்ட காவாலிகளை வந்து உறவு மாதிரி கொண்டாடுறது சத்தியமா சீ என்று கிடக்கு, அசிங்கமா கிடக்கு, சீ என்று கிடக்காது. வெக்கம் இல்லையா? உங்களோட சொந்தக்காரங்கள் எல்லாத்துக்கும் அது வெக்கமா இருக்குடா. பல பேர் சொல்லியிருக்கானுங்க, இந்த சில கூட்டம் வந்து சில காவாலிகளை கொண்டாடுறபடி அது எங்களுக்கு இவங்களோட சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்றது எங்களுக்கு கேவலமாக இருக்கு அப்படின்னு. அவ்வளவு தூரம் மயக்கமா? ஸோ இது வந்து ரீசன்ட் அப்டேட். இந்த உலகெங்கும் இருக்கின்ற 95% காவாலி ஹெல்பிங் யூடியூபர் அவங்களால பாதிக்கப்பட்ட நபர்களோட கருத்துக்கள். அது இன்று நடந்த ஒரு அப்டேட்டோட தொகுப்பு. மக்களை நன்றி.